நான் பழனிலேருந்து பேசுகிறேன். ஏஎல்பி பற்றி சொல்லணும்னா சொல்ல வார்த்தையே இல்ல. ஏன் வார்த்தை இல்ல? கடலுக்கு எப்படி ஒரு எண்ட் இல்லையோ அந்த மாரி தான் ஏஎல்பிக்கும் ஒரு எண்ட் இல்ல. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படின்றப்ப ஐயாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். பொதுவுடைமைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் நன்றி எவ்வளோ சொல்றேன்னா என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா பல இன்னல்கள், என்னென்ன பிரச்சனை எப்படின்றத தெரியாம, எங்கே போறது, என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே ஒரு இது தெரியாம இருந்து, ஒரு வகையில யூடியூப் பார்த்து பேசிக் கிளாஸ் உள்ள வந்தோம். வந்தப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் உள்ளே போடுறப்ப என்னன்றத 15 நாள் கற்றுக்கிட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்றது. சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாரு. கற்றுக்கிட்டு எல்லோரும் அவரு மட்டும் கற்றுக்காம எல்லோரும் கற்றுக்கோன்ற மாரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் ஆகணும்னு கற்றுக் கொடுத்துருந்தாரு. ஸோ அப்படின்றப்ப அது அவ்வளோ அருமையாக ஈஸியாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு இன்னும் ஆர்வமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப அட்வான்ஸ் கிளாஸ் நடத்துனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உமா வெங்கட் மேம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க அழகாக சிம்பிளிஃபையாக நடத்தியிருந்தாங்க. புரிகிற மாதிரி ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாமல் ஒரு அன்பாக சாந்தமாக நடத்தியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாந்தகுமார் ஐயா அவங்களுக்கு வணக்கம். அவங்களுக்கு இதை சொல்லணும்னா திருமண பொருத்தத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். என்னுடைய வாழ்க்கை இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அப்படின்றப்ப இது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதோ, இப்படி தெரிஞ்சிருந்தால் நம்மளும் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ தற்காத்து நம்மளும் அது இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுச்சு இப்போ. ஸோ இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் அப்படின்ற அழகாக சொல்லியிருந்தார். கோச் பிரியா மேம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்களை நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். அவங்கள சிம்பிளிஃபையாக புரிகிற மாதிரி சொல்லி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்குன்றது அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் உருமாறுங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ஐயா பொதுவுடைமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் வாங்க, ஏஎல்பி படிங்க. படித்து வாழ்க்கை பாடன்றது என்னதை கற்றுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா நான் அவ்வளோக்கா படிக்கலைங்க. 10வது தான் படிச்சிருக்கேன். அப்படின்றப்ப 10வது பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா 10 வருஷமாக அது என்னன்றது தெரியாமல் அந்த 10 வருஷத்தில் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் படிப்பில். அப்படின்றப்ப இந்த வாழ்க்கைன்ற பாடத்தில் 30 வருஷமாக தொலைச்சிட்டேன். அப்படின்றப்ப அந்த வாழ்க்கை பாடன்றது என்னென்ற ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அழகாக சொல்லியிருக்காரு ஐயா. ஸோ அந்த 10 வருஷன்றதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக படிங்க. நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.